நீங்க எனக்கு செய்ய வேண்டியதை அவரவர் ஒரு தொகுதி ஐயா வான்மதி வேலுக்கு ஒன்று கொடுத்தாங்கன்னா அவர் வென்றுட்டு தான் வெளியில் வரும். நம்பி சண்முகத்துக்கு ஒன்று கொடுத்தா வெல்லும். எங்கள் அண்ணன் ராஜேந்திரனுக்கு ஒரு தொகுதி இருக்கலாம். ஒரு தொகுதி எந்த தொகுதி ஒரு தொகுதி அம்பத்தூரை வெல்லும். வென்று வெளியில் வந்தால் பல்லக்கில் ஏற்றி மாலை, தோற்று வந்தால் பாடையில் ஏற்றி மாலை. அது எது எப்படி பார்த்தாலும் மாலை கன்ஃபார்ம். மாலை கன்ஃபார்ம். தோக்கிற மாதிரி இருந்தால் காசாவை குடிச்சு பட்டு ஒரு கொஞ்சமா குடிச்சுக்க. என்னப்பா இதெல்லாமாப்பா விடுப்பா, தோத்தாப்பா விடுப்பா, இல்லைன்னா பச்சை மட்டைக்கு பொண்ணு அண்ணன் என்னது வாடியே கிடையாது. எங்கெங்கே நிராகரிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட மக்கள் இருக்கிற அந்த இடத்துல குரல் முழக்க குரல் பெண்ணின் பொருளாதாரம். இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் நிற்கிறேன், நீ நில்லு. அதை கட்சி கட்சி இருக்கு போய் நில்லு. நீ சொல்ற அதுக்கு சீட்டு உடனே ஸ்டாலின் கொடுத்துருவாங்க. கேட்டவுடனே இது ஒரு பொண்ணை கொடுத்துருவாங்க. இல்லை என் தம்பி விஜய் கூட கொடுத்துருவாங்க. இப்போ நானே சேர்த்து விடுறேன். இந்த படையை சரியாக வழிநடத்தி கொண்டு போய் நான் வென்று முடிப்பேன்னு நம்பிக்கை இருந்தால் என்னோட வரலாம். இல்லைன்னா நீங்க போகலாம். அது ஒரு குழப்பிக்கிட்டு அங்கே போய் இது அப்படி இப்படின்னு இந்த வான்மதி வேலை நீங்கள் நிற்காதீங்க, அவன் தம்பி நிற்பான்னா பேசாமல் கேட்கலாம். அதில் நான் தான் நிற்பேன்னா போங்கன்னு வச்சு தெரிஞ்சு இந்த தென்னரசு சொன்னேன். மாப்பிள்ளை இருக்கு தம்பி நிற்பேன்னா பேசாமல் கவலைப்படாதீங்க. நீங்க எனக்கு செய்ய வேண்டியதை அவரவர் ஒரு தொகுதி ஐயா வான்மதி வேலுக்கு ஒன்று கொடுத்தாங்கன்னா அவர் வென்றுட்டு தான் வெளியில் வரும். நம்பி சண்முகத்துக்கு ஒன்று கொடுத்தா வெல்லும். எங்கள் அண்ணன் ராஜேந்திரனுக்கு ஒரு தொகுதி இருக்கலாம். ஒரு தொகுதி எந்த தொகுதி ஒரு தொகுதி அம்பத்தூரை வெல்லும். வென்று வெளியில் வந்தால் பல்லக்கில் ஏற்றி மாலை, தோற்று வந்தால் பாடையில் ஏற்றி மாலை. அது எது எப்படி பார்த்தாலும் மாலை கன்ஃபார்ம். மாலை கன்ஃபார்ம். தோக்கிற மாதிரி இருந்தால் பாங்காவை குடிச்சு படுத்து ஒரு கொஞ்சமா குடிச்சுக்க. என்னப்பா இதுக்கெல்லாமாப்பா விடுப்பா, தோத்தாப்பா விடுப்பா, இல்லைன்னா பண்ணியே பார்த்துக்க. நீ இல்லைன்னு பிச்சு பச்சை மட்டைக்கு கொண்டு அண்ணன் என்னன்னு வாடியே கிடையாது. நீ விடுறாங்க. எங்கெங்கே நிராகரிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட மக்கள் இருக்கிற அந்த இடத்துல குரல் முழக்க குரல் பெண்ணின் பொருளாதாரம். இதை புரிஞ்சுக்கிட்ட அண்ணன் நான் நிற்கிறேன், நீ நில்லு. அந்த கட்சி கட்சி இருக்கு போய் நில்லு. நீ சொல்ற அதுக்கு சீட்டு உடனே ஸ்டாலின் கொடுத்துருவாங்க. கேட்டவுடனே இது ஒரு பொண்ணை கொடுத்துருவாங்க. இல்லை என் தம்பி விஜய் கூட கொடுத்துருவாங்க. இப்போ நானே சேர்த்து விடுறேன். இந்த படையை சரியாக வழிநடத்தி கொண்டு போய் நான் வென்று முடிப்பேன்னு நம்பிக்கை இருந்தால் என்னோட வரலாம். இல்லைன்னா நீங்க போகலாம். அது ஒரு குழப்பிக்கிட்டு அங்கே போய் இது அப்படி இப்படின்னு இந்த வான்மதி வேலை நீங்கள் நிற்காதீங்க, அவன் தம்பி நிற்பான்னு பேசாமல் கேட்கலாம். அதில் நான் தான் நிற்பேன்னா போங்கன்னு வச்சு தெரிஞ்சு இந்த தென்னரசு சொன்னேன். மாப்பிள்ளை இருக்கு தம்பி நிற்பான்னு பேசாமல் கவலைப்படாதீங்க. நீங்க எனக்கு செய்ய வேண்டியதை அவரவர் ஒரு தொகுதி ஐயா வான்மதி வேலுக்கு ஒன்று கொடுத்தாங்கன்னா அவர் வென்றுட்டு தான் வெளியில் வரும். நம்பி சண்முகத்துக்கு ஒன்று கொடுத்தா வெல்லும். எங்கள் அண்ணன் ராஜேந்திரனுக்கு ஒரு தொகுதி இருக்கலாம். ஒரு தொகுதி எந்த தொகுதி ஒரு தொகுதி அம்பத்தூரை வெல்லும். வென்று வெளியில் வந்தால் பல்லக்கில் ஏற்றி மாலை, தோற்று வந்தால் பாடையில் ஏற்றி மாலை. அது எது எப்படி பார்த்தாலும் மாலை கன்ஃபார்ம். மாலை கன்ஃபார்ம். தோக்கிற மாதிரி இருந்தால் பாங்காவை குடிச்சு படுத்து ஒரு கொஞ்சமா குடிச்சுக்க. என்னப்பா இதுக்கெல்லாமாப்பா விடுப்பா, தோத்தாப்பா விடுப்பா, இல்லைன்னா பண்ணியே பார்த்துக்க. நீ இல்லைன்னு பிச்சு பச்சை மட்டைக்கு கொண்டு அண்ணன் என்னன்னு வாடியே கிடையாது. நீ விடுறாங்க. எங்கெங்கே நிராகரிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட மக்கள் இருக்கிற அந்த இடத்துல குரல் முழக்க குரல் பெண்ணின் பொருளாதாரம். இதை புரிஞ்சுக்கிட்ட அண்ணன் நான் நிற்கிறேன், நீ நில்லு.
அந்த கட்சி அந்த கட்சி இருக்கு போய் நின்று நீ சொல்ற அளவுக்கு சீட்டு உடனே ஸ்டாலின் கொடுத்துருவாங்க. கேட்டவுடனே இவர் கூட கொடுத்துருவாங்க. இல்லை என் தம்பி விஜய் கூட கொடுத்துருவாங்க. இப்போ நானே சேர்த்து விடுறேன். இந்த படையை சரியாக வழிநடத்தி கொண்டு போய் நான் வென்று முடிப்பேன்னு நம்பிக்கை இருந்தால் என்னோட வரலாம். இல்லைன்னா நீங்க போகலாம். அது ஒரு குழப்பிக்கிட்டு அங்கே போய் இது அப்படி இப்படின்னு இந்த வான்மதி வேலை நீங்க நிற்காதீங்க, அவன் தம்பி நிற்பான்னு பேசாம கேட்கலாம். அதில் நான் தான் நிற்பேன்னா போங்கன்னு வச்சு இந்த தென்னரசு சொன்னேன் மாப்பிள்ளை தம்பி நிற்பான்னு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.